Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நீ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து செலக்ட் ஆகி ஒரு 50,000 சீட்ஸ் தான் இருக்கு ஓவராலாக மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் என்டையராக சொல்கிறேன். என்ஐடிஸ், IIITs, GFTs எல்லாத்தையுமே IITs எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 55,000 அப்ராக்சிமேட்டாக. இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, மேக்ஸிமம் 60,000 இருக்கும் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த ஒரு 60,000 சீட்ஸ்க்காக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அந்த ஒரு சீட்ஸ்லாம் அக்வயர் பண்ணிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய ப்ராசஸ், இதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ப்ரிப்பரேஷனில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ப்ரிப்பரேஷன் முடிச்சதுலேருந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இது அதை விட ஹெக்டிக்காக இருந்திருக்கும். எதில் போகலாம், டிஎன்ஏ கவுன்சிலிங்கை எல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃபைனல் கோலாக ஒன்று சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுதான் ஃபைனல் டச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வந்துட்டு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் லைஃபே வந்துட்டு ஒரு வருஷம் உழைப்பு வேஸ்ட் ஆகிடும். முன்னாடியே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ உங்களோட சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எங்கேயுமே நிறைய இடத்துல வந்துட்டு கொடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பப்ளிக்கில் வந்துட்டு ஏதாச்சும் பப்ளிக்காக இருக்கிற நீங்கள் காலேஜுக்கு போனாலுமே சொல்கிறேன், இப்போ இன்டர்நெட் சென்டர் காலேஜிலுமே வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் லைப்ரரிலாம் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணாலும் உடனே லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க, அதை செக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு யாராச்சும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க யார் வேணாலும் லாகின் பண்ணி என்ன வேணாலும் லாஸ்ட் மினிட்ல பண்ணலாம். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு என்ஐடிஸ்க்கும் மாறும், ஒரு IIITஸ்க்கும் மாறும், GFTஸ்க்கு மாறும், என்டையராக மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதுதான் ப்ராசஸ். அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங் மாதிரி, சிசாப் கவுன்சிலிங் மாதிரி இது ஜென்ரல் ப்ராசஸ் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் இது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு சில என்ஐடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்க்கு முன்னாடி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து என்ஐடி சூரத்கல்ல பண்ண சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்லேயே அவங்க வந்துட்டு உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் லாகின் பண்ணி அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் அகெயின் ஜோசா மாதிரியே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீக்கான ரிசிப்டும் அங்கேயே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆன்லைன்லேயே கட்டிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ கொடுத்தா போதும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆன்லைனில் எனக்கு கட்ட வேண்டாம், நான் அங்கே போயே கட்டிக்கிறனாலுமே அங்கே போயுமே சேம் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அந்த லிங்க் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு மெயிலில். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி பேங்க்னா கொஞ்சம் அங்கே வந்து க்ரௌட்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியே போங்க. இன்கேஸ் உங்கள் பேங்க்கில் வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ பேமெண்ட்டுக்கு மேலே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கேஷாக எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் சேஃபாக போங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் தான் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட காசு இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குமே, அதாச்சும் அந்த தீவ்ஸ் அவங்களுக்குமே இருக்கும். ஸோ மணியை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரோட கந்திஷ்டி உங்கள் மேலே இருக்கும். ஸோ காலேஜ் சேர்ற வரைக்கும் யார்கிட்டையும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேணாலுமே நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு திங் நான் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கான என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ஐடி திருச்சி பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடி திருச்சி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கீழே அதாச்சும் ஒரு காலேஜிலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணாலுமே அட்மிஷன்ஸ் போங்க. அட்மிஷன்ஸ் போனதுக்கப்புறம் பிடெக் கிளிக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்மிஷன் நோட்டீஸ் ஃபார் ஜோசா, சிசாப், தாசா 2026-2027.
ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னல என்ஐடிஸ்லாம் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் இருக்குன்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்போர்ட்டிங் ஆன்லைன். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கிடையாது, ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் முன்னாடி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் மஸ்ட் ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேண்டேட்ரி ப்ராசஸ். அப்புறம் அங்கே போனீங்கன்னா இன்னும் அலைய விடுவாங்க, நீங்கள் முன்னாடியே பண்ணிடுறது சேஃப். ஏன்னா நீங்கள் வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது வேற, அங்கே ஒரே டென்ஷனில் பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ முன்னாடியே என்ஐடி திருச்சி கிடைச்சவங்களாம் முன்னாடியே ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் பண்ணிடுங்க. அதுக்கான டேட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 15th ஆகஸ்ட்லேருந்து 17th ஆகஸ்ட் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு 12th தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு 15th 17th வரைக்கும் இது ஆன்லைன் ரிப்போர்ட்டிங், நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டாம். இது வந்து ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ எஸ்பி கலெக்ட் அப்டேட்டட் ஆன் 15th ஆகஸ்ட்லேருந்து இருக்கும். நான் சொன்னேன்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ஐடி திருச்சி, சுரத்கல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சுட்டு அந்த ஃபீ ரிசிப்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் அங்கே போயிட்டுமே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி பார்ப்பாங்க, வாங்கி பார்த்துட்டு அலாட்டட் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லைனா கொஞ்சம் அங்கே வந்து டிலே ஆகும். மேபி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போயுமே பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டில் செக்யூரிட்டி கிட்ட அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லெட்டர் நான் போன தடவை ஒரு பேரண்ட்டை சொன்னேன், இதை கன்ஃபார்மாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அவங்க எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போகல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடி சுரத்கல் ஒரு பையன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு ஒரு நெட் சென்டரை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன், மெயிலையும் சென்ட் பண்ணியிருந்தேன். அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு ஃபைனல் ப்ரூஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் டோட்டலாக முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கான ரெக்கார்ட் அதுதான். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் ஆன்லைன் அட்மிஷன் தான் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். ஏன்னா ஆன்லைன் அட்மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு ஒரு சில நேரத்தில் சீக்கிரம் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க, இல்லைனா அங்கே போனதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் கொடுத்துருவாங்க, உங்களுக்குன்னு தனி பாஸ்வேர்டு, அதுலேயே வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் முன்னாடியே ஆன்லைன் அட்மிஷன் முடிச்சிருங்க என்ஐடி திருச்சிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ 2-3 நாள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே ட்ரிபிள் ஐடிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஎஃப்டிஸில் பார்த்தீங்கன்னா கதையவே மாற்றிட்டாங்க. 14th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட்டுக்குள்ளார நம்மளே ஏதோ ஒரு டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு மெயில் பண்ணிருந்தாங்க. அவங்களே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் படித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஒரு ஜிஎஃப்டிஸ்லுமே நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ஐடிஸ் மாதிரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸ்க்கு இவங்க சொல்லிருக்கிற டேட் அண்ட் டைமில் மட்டும்தான் போகணும், வேறு ரேண்டமாலாம் போகக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் முன்னாடியே போயிட்டு சார் எனக்கு அட்மிஷன் கொடுங்கன்னா பண்ணுவாங்களான்னு தெரியாது, நம்ம வந்து ஷோராக சொல்ல முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் வந்துட்டீங்களேன்ட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்லாஸ்ட் இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் பொதுவாக எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம மற்ற ஆஃபீஸ்லாம் இருக்கிறத. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இவங்க பொலைட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போக வேண்டாம், ரொம்ப ரூடாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போக வேண்டாம், நார்மலாக இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சொன்ன அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கான மெயிலை செக் பண்ணுங்கள், உங்களுக்கான காலேஜோடைய ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸை தரவாக படிங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மேபி ஃப்ரீஸ் பண்ணிங்க, உங்களுக்கு நார்த்லாம் கிடச்சிருக்குன்னா நீங்கள் இப்போவே வந்துட்டு ட்ராவல் எப்படி பண்ணலாம், ட்ரெயினா ஃப்ளைட்டா, எப்படி போயிட்டு எப்படி வர்றது, அங்கே ஸ்டேக்கு என்ன பண்ணுறது, நிறைய விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நிறைய காசு செலவாகும். எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ இருந்தே மணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் என்ஐடி புதுச்சேரி. ஸோ என்ஐடி புதுச்சேரியில் இந்த அளவுக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களது வந்துட்டு நார்மல் தான். ஸோ இவங்களதுமே நீங்கள் இந்த லிங்க்கில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிடெக் நியூ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்தீங்கன்னா அட்மிஷன் இங்கே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்டையர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 17th 9:30 AM ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் 18th ஸ்டார்ட் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே. ஸோ இவங்களதுல வந்துட்டு ரொம்ப டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால உடனே முடிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னைக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜோசா அண்ட் சீசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. நிறைய ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஹாஸ்டலுக்கு ஒரு 4-5 ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து ஃபோட்டோ ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் நிறைய தேவைப்படும். அப்போ போய் நீங்கள் வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. நான்லாம் அப்படி தான் அலைஞ்சேன். எனக்கு வந்து அப்போ அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த தவறுலாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைனா உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். ஒரு 3 மணி 4 மணிக்கு முடிய வேண்டிய ப்ராசஸ் இன்னும் டைம் ஆகிடும். அதே மாதிரி ஐசர் பெங்களூர், நான் வந்து ஒரு பேரண்ட் கைட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போயுமே அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்துமே அவங்கள வந்து கொஞ்சம் உங்களோட நேம் லிஸ்ட்டில் இல்லை, உங்கள் பையனோட நேம் அப்படிலாம் சொன்னால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பொதுவாக அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அவங்களோட மைண்ட் செட் அவங்க பக்கம் இருக்க தப்ப டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்போதைக்கு ரெக்வஸ்ட்டாக போய் பாருங்கள். சார் இல்லை சார் எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் இருக்குது, நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துடைய ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக போங்க. எதுவுமே நடக்கலைன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க நமக்கு எதிராக சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரூஃப் மட்டும்தான் பேசும். அவங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க ரெடியாக போயிருக்காங்க. காமிச்சதுக்கப்புறம் இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க மற்ற எல்லாருக்குமே 2 o'clock முடிஞ்சிருச்சு சார், எங்களுக்கு மட்டும் 4:35 கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னு தெரில, அவங்களோட நெட்வொர்க்குமே ஒரு சில நேரத்தில் கிளிச் இருக்கலாம் நிறையா. ஏன்னா இந்த தடவையே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அது வரல, நிறைய பேருக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்பன்சி வந்திருக்கு, query ரைஸ் ஆகிருக்கு. அங்கே போனால் அங்கே வந்து கண்டென்ட் பிளாக்டு அப்படின்னு வந்திருக்கு. இந்த தடவை வெப்சைட் ரொம்ப நிறைய கிராஷ் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு எனக்கே புரியல. இப்படி பசங்களோட வாழ்க்கையில் விளையாடுறாங்க, இல்லைனா வந்துட்டு ஹேக் செஞ்சிடுறாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் நிறைய டிஸ்பியூட்ஸ் இந்த தடவை இருக்குது. ஸோ அப்படி எதுவும் சொன்னாங்கனாலுமே டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டம் ஆகிட வேண்டாம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது, நீங்கள் ரெடியாக போயிருக்கீங்க. அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களோட டேட்டா பேஸ்லையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகே, நீங்கள் கோவப்பட்டுட்டீங்கன்னா அட்லாஸ்ட்டு இன்னும் இழுத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது 4 மணிக்கு முடியுதுன்னா வேணும்னே 6 மணி ஆக்குவானுங்க. அப்போ வந்து நம்ம அவனுங்கள்ட்ட சண்டையும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இருங்க சார் செக் பண்ணிட்டு சொல்கிறோன்ட்டு அவனுக்கு பட் இங்கே வெளியே போயிடுவானுங்க. அடுத்து அவனோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு அவன் போயிடுவான். அடுத்து இன்னொருத்த வருவான், அவன் இன்னும் இழுத்தடிப்பான். இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் என் காலேஜுக்கே அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இது பியூர் கவர்மெண்ட்டுங்கிறப்ப அதெல்லாம் மேபி இருக்கலாம். அதாச்சும் நான் அந்த கவர்மெண்ட்டை தப்புன்னு சொல்ல, அது கீழே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் தான், அவங்க தான் வந்துட்டு அந்த நான் பெரிய கவர்மெண்ட்டு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக போங்க. மேக்ஸிமம் நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்படி நடந்தால் டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா நீங்கள் ரெடியாக போகணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு NITஸ்க்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கேலிக்கட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபைனல் ஷெட்யூல் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், அடுத்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. 11 பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எந்த டேட்டில் வந்திருக்கோ, எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோ, ஸோ நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் NIT சுரத்கல் தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்டையர் ப்ராசஸையும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IIITs NITs எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். NIT போபால் ஒரு பையன் சேர்ந்துருக்கான், அதனால நான் அந்த லிங்க்குமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ IIIT காஞ்சிபுரம் வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஷெட்யூல் டு த கேண்டிடேட்ஸ் அலாட்டட் த்ரூ ஜோசா அண்ட் சீசா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 13th 16th ஆகஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட்டிங் ஷெட்யூல் இஸ் கிவன் இன் Annexure 1. ஸோ Annexure 1ல் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கணும். அதேமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த இன்னொரு ஒரு டவுட் என்னதுன்னா, சார் இங்கே வந்து 13th கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 12th தான் வந்துட்டு ரவுண்டு 2வே வரும். ஸோ 12th தான் சிசாப்ல ரவுண்ட் 2வே வருது. அதுலேயே வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் அப்லோட் எதுவுமே வந்துட்டு முடிஞ்சிருக்காது. மேபி எனக்கு செகண்ட் ரவுண்டில் தான் எனக்கு சீட் அலாட்டே ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா, நான் எல்லா ப்ராசஸுமே நான் அன்னைக்கு ஒரு நாளே பண்ணேன்னா எனக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் வந்துடுமா, query ரைஸ் ஆகி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுமா அப்படின்னா உங்களுக்கு வந்துடுச்சுன்னா
அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்கே போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்காமல் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களே தான் சொல்லிட்டுருக்காங்க 13/8/2026. மேபி உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிது IIIT காஞ்சிபுரம் மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து 13th 14th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை சார் எனக்கு லாஸ்ட் ரவுண்டில் தான் கிடச்சிருக்கு, ஸோ அது கிடைச்சதுனால என்னால் இப்போ இமீடியட்டாக என்னால் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் கொடுக்க முடியல. நீங்கள் ஆனால் உடனே எல்லா ப்ராசஸுமே ஸ்பீடாக பண்ணுங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள், அடுத்து ஃபீஸ் பே பண்ணுறது பண்ணிடுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. மேபி உங்களுக்கு அப்போ தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகலாம். நீங்கள் கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இது மாதிரி எங்களுக்கு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் நாளைக்கே இருக்குது, முடிஞ்சாலும் சீக்கிரம் எங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி தர முடியுமான்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மறக்காமல் சொல்லுங்கள். அவங்க ஃபாஸ்ட் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் கால் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, ஆனால் கால் தான் சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 1/2 hour 45 minutesலாம் நான் ஒரு பேரண்ட்டுக்காக பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னடா 10 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கலையே, அதாச்சும் வி ஆர் கனெக்டிங் டு அவர் ஏஜென்ட்ஸ்னே வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க, திடீர்னு எடுத்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இதெல்லாம் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டென்ஷன் ஆகாதீங்க, மறுநாளே வருதே அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு உடனே வந்துடும். அப்படி வரலனாலுமே நீங்கள் எல்லா ப்ரூஃப்மே எடுத்துகிட்டு போங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம், செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிப்பீட்டடாக செக் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பாட்டு விளையாட்டாக மட்டும் இருந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், டெக்ஸ்ட் மெசேஜஸும் முக்கியம், மெயில் ஐடியும் முக்கியம். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பாக ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேரண்ட்ஸ், நிறைய பேரோட லவ் அண்ட் சப்போர்ட்லாம் என்னால் ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் இந்த வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. மோர் தென் ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டைரெக்டாக சொல்கிறேன், இன்னும் இன்டைரக்டாக நிறைய பேர் ஃபோன் கால் பேசினவங்க, என்னோட ஜோஸா கைடு வாங்கி போனவங்க, இவங்களாம் கேல்குலேட் பண்ணால் மோர் தென் ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த வருஷம் என்னோட கைடன்ஸ் மூலமாக நம்ம சேனல் மூலமாக போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த சீட் கிடச்சிருக்குன்ட்டு. நான் ரொம்ப உங்களுக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜும் கீழே தான் இருக்குது, நீங்கள் அதுக்குமே மெசேஜ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன், இது வந்து கம்பல்சரி கிடையாது. நிறைய பேர் நல்ல பர்சன்டேஜ் வாங்கிட்டு போயிருப்பீங்க, உங்களுக்குலாம் மேக்ஸ் அசால்ட்டாக இருக்கலாம். மேபி கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு சார், எனக்கு வந்து எடுத்தோன்னே புரியல, கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இன்ஜினியரிங் மேக்ஸ்லன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கஸ்டமைஸ்டு கிளாஸஸ் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நான் வந்து 10th கைட் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாச்சும் கொஷின் பேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து 2026 2027 காம்படென்சி பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த புக் வாங்குறதோட உங்களுக்கு வந்து ஆன்லைன் PDF காப்பியும் கிடச்சிரும். அதில் இன்னும் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களையும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.